إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله تعالى وبارك وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون. فقال أيضا: أحسب الناس أن يتركوا أن يقولوا آمنا وهم لا يفتنون. فقال أيضا: لقد خلقنا الإنسان في كبد. صدق الله العظيم. عن محمود بن لبيد رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا أحب الله قوما ابتلاهم فمن صبر فله الصبر ومن جزع فله الجزع. رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய உருவமற்ற ஏகவல்லவனாகிய படைத்தவன் அல்லாஹுவை ஆரம்பமாக போற்றி போல்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே தோ ஆலம், எங்கள் தலைவர், எங்கள் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து நடந்து இரு உலகிலும் வெற்றியாளர்களாக ஜெயசீலர்களாக மாறிய அன்னாரின் குடும்பத்தவர்கள், கிளையார்கள், தோழர்கள், இன்னும் கியாம நாள் வரை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வை தன் வாழ்வாக எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த கட்டளைகளை இட்டு அந்த கட்டளைகளை எடுத்து நடக்கும்படி வாழும்படி சொல்லி இருக்கின்றானோ அப்படியான எல்லா ஏவல்களையும் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை விலகி தவிர்ந்து நடக்குமாறு தடை செய்திருக்கின்றானோ அப்படியான எல்லா விலக்கல்களையும் முற்றும் முழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளும்படியும், எங்கிருந்த போதிலும் படைத்தவன் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு எவ்வாறு ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கின்றானோ அதே போன்று இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை அல்லாஹ் வைத்துத்தான் இருக்கின்றான். அதே போன்று மறுமையுடைய வாழ்க்கை, ஆகிராவுடைய வாழ்க்கைக்கு ஆரம்பம் இருக்கிறது, அதுக்கு முடிவு என்பது இல்லை. எனவே இந்த உலகம் என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான்: வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். இந்த காலங்களை நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே மாற்றி மாற்றி நாங்கள் கொண்டு வந்து கொண்டு இருப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, இன்று அனைவர்கள் இந்த நாட்டிலே அநேகமானவர்களுடைய சிந்தனைகளும் யோசனைகளும் இவ்வாறான ஒரு வெள்ளப்பெருக்கு, இவ்வாறான ஒரு மண் சரிவுகள், இவ்வாறான ஒரு சோதனைகள், இவ்வாறான ஒரு நெருக்கடியான ஒரு நிலை என்பதை நாங்கள்
யோசித்துக் கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சோதனைகளை தருவதற்குரிய காரணங்கள் என்னவென்றால், அதில் முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தக்ஃபீரு ஸய்யிஆத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை தருவதற்குரிய காரணம் முஃமின்களுடைய, அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை தருகிறான். அடுத்த கட்டமாக தரஜாத், அதே போன்று முஃமின்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதல்ல, அதே போன்று அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை தருகிறான். அதே போன்று மேலானவர்களே, அல்லாஹுடைய இந்த சோதனையின் மூலமாக உண்மையான முஃமின்கள் முஸ்லிம்கள் யார்? அதே போன்று அல்லாஹுவை நிராகரித்து வாழக்கூடிய, இன்னும் அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடிய, வெளிரங்கத்திலே ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து உள்ளத்திலே மறுக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரித்து காட்டுவதற்காக வேண்டி சோதனைகளை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஹுதைபியாவுடைய சந்தர்ப்பத்திலே ஒரு மழை பெய்கிறது. காலை நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மழையின் மூலமாக கூட்டங்கள் இரண்டாக பிரிந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் இணை வைத்தவர்களாக மாறிவிட்டார்கள், இன்னொரு கூட்டம் ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள். எவர்களெல்லாம் இந்த வானிலை அறிக்கையின் மூலமாக, இந்த நட்சத்திரத்தின் மூலமாக, இப்படியான நிலைப்பாடுகளின் மூலமாக மழை பெய்ந்தது என்பதாக சொல்கிறார்களோ அவர்கள் இறைவனை நிராகரித்து விட்டார்கள். எவர்களெல்லாம் முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய அருளால், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் மழை பொழிந்தது என்று சொன்னார்களோ இவர்கள் முஃமின்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, சோதனை என்பது அது முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு தான். ஏனென்றால் உலகத்திலே எவர்கள் முஃமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ்வை ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய இந்த சோதனை அது ரஹ்மத்தாக அமைகிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே அது தண்டனையாக இருக்கிறது. அதே போன்று மறுமையிலும் அதற்கு பன்மடங்கு தண்டனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். எனவே மேலானவர்களே, இன்னும் காலங்கள் முன்னுக்கு செல்ல, இன்னும் நாட்கள் கடக்க, இன்னும் எவ்வளவு பெரிய சோதனைகளை முகம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கியாம நாள் நெருங்க நெருங்க, காலங்கள் கடக்க, உலகத்துடைய முடிவுகள் நெருங்க நெருங்க பல சோதனைகளை சொல்லி காட்டினார்கள். ஃபிதனுன் ககிதஇல் லைலில் முதுலிம், இரவின் இருளுடைய கடுமையான இருளை போன்று உலகத்தின் முடிவு நெருங்க நெருங்க ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலங்கள், இறுதி காலங்களிலே பல விடயங்கள் ஏற்படும், அந்த விடயங்கள் நீங்கள் வெறுப்பீர்கள், அப்படியான ஃபித்னாக்களும் ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மௌத்தை சுவைத்துத்தான் தீர வேண்டும். வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் நலவுகளை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் உங்களை சோதிப்போம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை என்றால் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது இப்படியான வெள்ளப்பெருக்குகள் வருவது, இது போன்று ஏதோ தனிப்பட்ட ஒரு நோய்கள் பிரச்சனைகள் ஏற்படுவது நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் கொடுத்தும் சோதிப்போம், எடுத்தும் சோதிப்போம். எல்லா நிலைகளிலும் படைத்தவன் அல்லாஹின் பக்கம் திரும்புவதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாதிக்கப்பட்டவர்கள், அந்த துன்பமான சிரமமான அந்த கட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கும் அது சோதனை தான். அதே போன்று பாதிக்கப்படாதவர்கள், வசதியாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கும் சோதனை தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான உலகத்துடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஒரு சோதனை பீடமாகத்தான் வைத்திருக்கிறானே ஒழிய யாருக்கும் சந்தோஷமாக நிரந்தர நிம்மதியான நிரந்தரமான ஒரு சந்தோஷமாக அவர்களுக்கு யாருக்கும் வாழ முடியாது. நிரந்தர இன்பமும் இல்லை, நிரந்தர துன்பமும் இல்லை, நிரந்தர சந்தோஷமும் இல்லை, நிரந்தர கவலையும் இல்லை, நிரந்தர நோயும் இல்லை, நிரந்தர சுகமும் இல்லை. அப்படியான ஒரு கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது.
மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சோதனை என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இதா அஹப்பல்லாஹு கௌமன், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நேசித்து விட்டால், அல்லாஹ் ஒரு கூட்டத்துடன் மஹப்பத் வைத்து விட்டால், இப்தலாஹும், அந்த கூட்டத்தாரை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் ஸபர ஃபலஹு ஸப்ர் வமன் ஜஸிஅ ஃபலஹுல் ஜஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறு சோதிக்கிற நேரத்துல யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நடந்தது என்று பொறுமை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பொறுமைக்குரிய என்ன கூலியோ அவர்களுக்குரிய அந்த பொறுமைக்குரிய தண்டனை சோதனைக்குரிய அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை கொடுக்கிறான். அவர்கள் தடுமாற்றமாகிக் கொண்டு ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும், எனக்கு இவ்வாறு நடக்க வேண்டுமா, இவ்வாறெல்லாம் சோதனை வேண்டுமா என்று அல்லாஹுவை குறை கூறியவர்களாக, அல்லாஹுடைய இஹ்திசாபை, அல்லாஹுவிடம் இருந்து வரக்கூடிய இந்த கூலிகளை எதிர்பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தடமாட்டம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, ஏனென்றால் சோதனை என்பது முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இந்த உலகத்திலே வந்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாங்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் படைத்திருக்கிறோம். அவர் பிறந்ததிலிருந்து மௌத்து வரையில ஏதோ ஒரு சோதனைகளிலே மாட்டிக்கொண்டே இருப்பார், சின்ன சின்ன சோதனைகளில் மாட்டிக்கொண்டே இருப்பார். ஆனால் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு சிறிய சோதனையாக இருந்தாலும் பெரிய சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய கூலிகளை எங்களுக்கு தராமல் இருப்பதில்லை. பூர்த்தியாக அல்லாஹ் நமக்கு கூலிகளை தரத்தான் இருக்கிறான். இந்த உலகத்திலும் தருவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தர காத்துக் கொண்டிருக்கிறான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவிடத்திலே அடைய வேண்டிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இந்த அடியார் நல்ல அமல்களை செய்தால் இவர் இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இப்படியான அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே இவருக்கு பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அந்த அடியார் அந்த அமல்களை செய்யவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொடுத்து அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஹத்தா யல்கல்லாஹ வமா அலைஹி வமா லஹு அலைஹி ஹதீஅத்துன், அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லாத நிலையில் அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே அவர் நன்மை செய்யாததால் சோதனைகளை கொடுத்து கொடுத்து அல்லாஹ்வுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவமற்ற மனிதராக பரிசுத்தமான மனிதராக சந்திப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே அமல்கள் செய்வதிலே நாங்கள் தவறவிடும் பட்சத்திலே அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடிய விடயத்தில் நாங்கள் பொறுப்போக்கள் செய்யக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சிறிய சோதனைகளை தருகிறான். அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹ்வே சோதனையை தருகிறான். அதை நாங்கள் பொறுத்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு இரக்கமாக இருக்கிறான். எங்களுடைய வளமையிலே நாங்கள் சிறு குழந்தைகளை நாங்கள் என்ன செய்கிறோம், சில பொருள்களை கொடுப்பதற்காக வேண்டி சில புள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் அலட்டுகிறோம். சின்ன புள்ளைகளை அளவைத்து விட்டு இரக்கம் கூடையாக அன்பை நாங்கள் கூடையாக அவர்களுடன் அணுகி அவர்களுக்கு நாங்கள் சில விளையாட்டு பொருள்களையோ சாப்பாடு அதே போன்று சிறு பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய பொருட்களை கொடுக்கிறோம். இது போன்று மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களாக எங்களுடன் மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். அதனால் அல்லாஹ் தவறு செய்யும் நேரத்திலே சோதனைகளை தந்துவிட்டு அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விட்டு அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய நலவுகளை வெகுமதிகளை அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, சோதனை வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் யாரும் நிராசையாகிவிடக் கூடாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் ஹத்த ஷௌகத்து யுஷாக்குஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு வரக்கூடிய தலைவலியாக இருக்கலாம், முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒரு கவலையாக இருக்கலாம், சஞ்சலமாக இருக்கலாம், அவர் சிந்திக்க ஏதாவது பொருளை ஒரு இடத்திலே வைத்து விட்டு மறந்து விட்டு இன்னொரு இடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறார். அதே போன்று அவருடைய காலிலே குத்திப்படக்கூடிய ஒரு முள்ளாக இருக்கலாம். இதன் மூலமாக அல்லாஹ் அந்த முஃமினுடைய அந்த முஸ்லிமான மனிதருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான்.
மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரவில் ஒரு தலைவலி வருகிறது, ஒரு மனிதருக்கு தலைவலி வருகிறது, அதனை அவர் பொறுத்துக் கொள்கிறார். அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் தன்னுடைய நோயை முறையிடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவத்தை மன்னிக்கிறார். வேகமாக நடந்து போகக்கூடிய நேரத்திலே நம்முடைய கையோ கால் ஒரு இடத்திலே படுகிறது, ஒரு தடமாத்தத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை வைத்திருக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அன்பானவன், எங்களோட இரக்கமானவன். அல்லாஹ் எங்களை இரக்கமாகத்தான் அல்லாஹ் வாழ வச்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சில தண்டனைகளை தருவது வலனுதியகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, சின்ன சின்ன தண்டனைகளை கொண்டு, சோதனைகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் நரகத்திலே இருக்கும் பெரிய தண்டனைகள், பெரிய சோதனைகள் இந்த அடியானை கிடைத்துவிடக் கூடாது. உலகத்திலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன சின்ன சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சோதனை வருவது என்பது இந்த உலகத்துடைய வளமை. அது யாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், யாராலும் அதனை மறுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன ஹல்கி ஆதம் இலா கியாமிஸ் ஸாஅ அக்பர் மின தஜ்ஜால். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து கியாம நாள் வரையுள்ள சோதனைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அனைத்து சோதனைகளிலும் மிகவும் பாரமானதும் மிகவும் பெரியதுமானது தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் சோதனை வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் பொறுமை கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா நிஅமத்துகள் நமக்கு தந்தால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான முஃமின். ஆஜபன் லி அம்ரில் முஃமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஃமின்களுடைய அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய மனிதர்களுடைய அந்த முஃமின்களுடைய செயல்கள் அனைத்தும் ஆச்சரியமானதாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். ஆச்சரியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன் அஸாபத்ஹு ஸர்ரா, சந்தோஷமான நிலைமைகள், அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமைகள் வந்துவிட்டால் ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக மாறுகிறார், அது அவருக்கு நலவாக இருக்கிறது. வைன் அஸாபத்ஹு தர்ரா, அவருக்கு கஷ்டமான விடயங்கள் ஏற்படுகிறது, மனசுக்கு கஷ்டமான விடயங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுகிறது, சபர ஃபகான கைரன் லஹு, அவர் அந்த நேரத்திலே பொறுமை செய்வார், அது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. லா யகூனு ذلك لأحد إلا للمؤمن, இப்படியான இந்த தன்மை சந்தோஷம் வரக்கூடிய நேரத்திலே சுக்ரியத் நன்றியத்தும், சோதனை வரக்கூடிய நேரத்திலே பொறுமை கொள்ளக்கூடிய இந்த தன்மை முஃமின்களுக்கு மாத்திரம் தான் வரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் சோதனை நேரத்திலே அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் சோதனை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கு வித்தியாசமாக வரும். சிலருக்கு அந்த சோதனை மிகவும் பாரமாக இருக்கும், அதே சோதனை அவருக்கு மிகவும் இலேசாக இருக்கும். அந்த சோதனை மற்றவர் வரக்கூடிய நேரத்திலே அது மற்றவருக்கு அது பாரமாக இருக்கும். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசப்பாடாகத்தான் இந்த உலகத்திலே சோதனைகளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏற்ப அந்த சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றன. யாரும் சோதனையில் இல்லாமல் இல்லை. செல்வம் ஒரு சோதனை, வறுமை ஒரு சோதனை, சுகமாக இருக்கிறதும் ஒரு சோதனை தான். ஏனென்றால் அந்த சுகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், உனக்கு நான் ஆஃபியத்தை தந்தேன், சுகத்தை தந்தேன், நீ இவ்வாறு அமல் செய்யவில்லையே, இவ்வாறு என்னுடைய கட்டளைகளை நீ எடுத்து நடக்கவில்லையே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே உலகத்திலே மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். எப்ப ஒரு அடியான் மௌத்துடைய நேரம் வருகிறதோ அந்த மௌத்துக்கு பின்னால் உலகத்திலே பட்ட சிரமங்கள் கஷ்டங்களுக்குரிய கூலிகளை உண்மையான முறையில் அந்த அடியான் முஃமினான அடியார்கள் சந்திப்பார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை வரும் நேரத்திலே இப்படியான அனர்த்தங்கள், இப்படியான ஒரு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு சோதனை, வித்தியாசமான ஒரு சோதனை, அனைவருக்கும் விலங்கு ஒரு சோதனையாக இருக்கிறது. இந்த சோதனை நேரத்திலே பாதிக்கப்படாதவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு
கட்டிடத்தை போன்று எவ்வாறு அந்த கட்டிடத்திலே கற்கள் அது நேராக ஒட்டி அது அழகான முறையில் இணைந்து ஒரு கட்டிடமாக அழகான நேர்த்தியான ஒரு கட்டிடமாக இருக்கிறதோ, ஒன்றுக்கொண்டு உதவியாக ஒன்றுக்கொண்டு சேர்ந்து உதவியாக இருக்கிறதோ, இது போன்ற ஒவ்வொரு முஃமின்களும் மற்ற முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றுதான் அவரவர்கள் பிற மனிதர்களுக்கு வரக்கூடிய விடயங்களே பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் முஃமின் கரஜுலின் வாஹிதின், ஒரு முஃமின் என்பது முழு உடம்பை போன்ற ஒரு மனிதனை போன்று. இன்ஷ்தகா ஐனுஹு இஷ்தகா குல்லுஹு வ இன்ஷ்தகா ரஸுஹு இஷ்தகா குல்லுஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தலைவலி வந்துவிட்டால் அவர் தலை மாத்திரம் தான் வலி, ஆனால் முழு உடம்பும் கட்டிலே பெட் ரெஸ்டிலே இருக்கிறது. ஏன்? தலைவலி ஒரு உறுப்பு, ஆனால் முழு உடம்பும் அந்த வருத்தத்தை உணர்கிறது. அவருடைய ஏதாவது ஒரு உடம்பிலே ஒரு உறுப்பிலே வருத்தம் வருகிறது, கை வருத்தம் வருகிறது, ஆனால் நடந்து போக முடியவில்லை. ஏன்? அந்த கை வருத்தத்தை அவருடைய உடம்பும் உணர்கிறது. இது போன்றுதான் மேலானவர்களே முஃமினான அனைத்து மனிதர்களும் ஒரு மனிதனை போன்று. ஒரு மனிதன் அவர் எவ்வாறு அந்த நோயை உணர்கிறாரோ, இது போன்ற ஒரு முஃமினுக்கு இன்னொரு இடத்திலே சோதனை வருகிறதா, இன்னொரு ஊரிலே அல்லது எங்களுடைய ஊரிலே ஒரு பகுதியிலே அந்த சோதனை இருக்கிறது, எங்களுக்கு இல்லை என்றால் அந்த ஒவ்வொரு முஃமின்களும் கவலைப்பட வேண்டும். தனக்கு வந்த சோதனை போன்று நாங்கள் அந்த சோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். சோதனையிலே அந்த சிரமத்திலே அந்த கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த கஷ்டத்திலும் கவலைகளிலும் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும். ஏனென்றால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஃமினுக்கு உதவி செய்வதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சிறப்புகளை சொல்லி காட்டினார்கள். எத்தனையோ சிறப்புகள். உதவி என்றால் மேலானவர்களே, ஒன்று பொருளுதவி, அடுத்தது பொருளுதவி செய்ய முடியவில்லை என்றால் உடம்பால் நாம் போய்த்து அவர்களுக்கு ஹித்மத்துகளை வேலைகளை செய்து கொடுப்பது, அதற்கும் அவருக்கு இயலாமை இருக்கிறது, சிரமம் இருக்கிறது என்றால் நாவால் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலாம். நாவால் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லலாம். மன் அஸ்ஸா சுகுலா குஸிய புர்தன் ஃபில் ஜன்னah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர்கள் துன்பத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், சிரமத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள், கஷ்டத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்களோ, குஸிய புர்தன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே சொர்க்க ஆடைகளால் அவருக்கு ஆடை அணிவிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆறுதல் வார்த்தை சொல்வது மேலானவர்களே, ஆறுதல் வார்த்தை சொல்வது பொறுமையாக இருங்க, அல்லாஹ் லேசாக்குவான், மிச்சம் பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நாங்களும் கவலையுடன் ஏதோ எமக்கொன்னும் நடக்கவில்லை, நான் நல்லா இருக்கிறேன், பொறுமையாக இருங்க, வரதை பார்த்துக் கொள்வோம், அப்படி அல்ல மேலானவர்களே. அவருக்கு ஏற்படுது இன்று அவருக்கு என்றால் நாளை எமக்கு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் அவ்வாறு தான். வத்தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அல்லாஹ் மாற்றி மாற்றி காலத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பான். இந்த வெள்ளப்பெருக்கை பாருங்கள், எங்கெங்கேயோ நினைக்காத இடங்களில் எல்லாம், சிந்திக்காத இடத்திலெல்லாம், யோசிக்காத இடத்திலெல்லாம் இன்று வெள்ளப்பெருக்குகள் நடந்திருக்கிறது. எங்கேயோ நடக்க நாங்கள் யோசிப்போம், ஆனால் எங்கேயோ நடந்து கொண்டிருக்கிறது. வரலாறு காணாத வெள்ளம், 40-50 வருடங்கள் கடந்து வந்த வெள்ளம். இன்று மேலானவர்களே மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருள்கள் சேதம், உயிர் மாத்திரம் மிஞ்சி இருக்கிறது. உயிரும் உடுத்த உடுப்பும் மாத்திரம் மிஞ்சி தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் வீடுகளை அவ்வாறு பூட்டிவிட்டு, திறந்த வீடுகளை எவ்வாறு விட்டுவிட்டு அவர்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஸ்தாபனங்களிலும் உயரிய இடங்களிலும் போய் இருக்கக்கூடிய அந்த மக்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு, பாதிக்கப்படாத மனிதர்களாகிய நாங்கள் அல்லாஹ் எமக்கு என்ன வளத்தை தந்திருக்கிறானோ அந்த வளத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை, அதிகமானவர்கள் அநேகமானவர்கள் கொடுத்தார்கள். மாஷா அல்லாஹ், எவ்வளவு பொருள்கள் போய் இந்த ரத்தபுரை நகரிலிருந்தே அனைத்து மஹல்லாக்களிலும் முடியுமானவர்கள் அவரவர்களுக்கு ஏற்ப உதவிகளை செய்தார்கள். இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அந்த உதவிகளை கபூல் செய்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் எமக்கு செய்ய முடியும், இன்னும் செய்யப்பட வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. அதைத்தான் நான் சொல்கிறேன். மேலானவர்களே, செய்வோம். அல்லாஹு தஆலாவிடத்திலே அந்த சதகாகளை செய்து இந்த நேரத்திலே இந்த சிரமமான கட்டத்திலே நாங்கள் எங்களுடைய சதகாகளை அதிகம் செலவழிப்போம். அல்லாஹ் கைவிட மாட்டான். செய்யக்கூடிய நலவுகளை அல்லாஹ் நம்மை விட்டும் தூரமாக்க மாட்டான். சதகாக்களின் மூலமாக ஒரு பொழுதும் எங்களுடைய சொத்துகள் குறைய போவதில்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலும் மின் சதகா, சதகாவின் மூலமாக ஒரு பொழுதும் சொத்து குறைய போறதில்லை. சதகா கொடுப்பதின் மூலமாக மேலானவர்களே என்னென்ன நலவுகள் இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துத்ஃபிஉ கதபர் ரப், படைச்ச ரப்புடைய கோபம் தணியும். படைச்ச ரப்புடைய கோபம் வந்துவிட்டால் யாராலும் தப்ப முடியாது. இந்த ஒவ்வொரு சோதனைகளும் அல்லாஹுடைய படைகள், ஜுந்தும் மின் ஜுனூதில்லா, நெருப்பு அல்லாஹுடைய படை, தண்ணி அல்லாஹுடைய ஒரு படை. மேலானவர்களை ஃபிரௌனை அல்லாஹ் சோதித்தான். எவ்வாறு சோதித்தான் மேலானவர்களே? தூஃபானை அனுப்பினான், வெள்ளத்தை அனுப்பினான், வெட்டுக்கிளிகளை அனுப்பினான், பேன் போன்ற சிறு பூச்சிகளை அனுப்பினான், தவளைகளை அனுப்பினான், ரத்தத்தை அல்லாஹ் ஓரிடத்திலே வைத்து அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், فارسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم. இப்படியான அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனை அல்லாஹ் வச்சு சோதித்தான். அவன் நிராகரித்தான், இன்னும் நிராகரித்தான், இன்னும் நிராகரித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகம் மறக்காத அளவுக்கு அல்லாஹ் அவனை அல்லாஹ் அழித்து விட்டான். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனை இவ்வாறு தான் வரும், இப்படித்தான் வரும், இப்படி எல்லாம் வரும் என்பது அல்ல. அல்லாஹ் அந்த நேரத்தில் எதை நாடுகிறானோ அதை வைத்து அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய கோபம், அதன் மூலமாக வரக்கூடிய சோதனையை நமக்கு தாங்க முடியாது. அப்படியான கோபத்தை தணிக்கும் சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரகசியமான சதகாவுக்கு வைத்திருக்கிறான். சதகத்து சிர் துத்ஃபிஉ கதபர் ரப், ரப்புடைய கோபத்தை தணிக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் சதகா கொடுக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் மிருதுவாகும், சொஃப்டாகும். அல்லாஹ் உள்ளத்தை இலகுபடுத்துவார். பிறருடைய கஷ்டத்தை லேசாக்குகிறோம், அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் நெஞ்சங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை அல்லாஹ் லேசாக்குவார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாவரத்துல் மிஸ்கீன் தகீமி ததஸ்ஸு, சதகாவின் மூலமாக, இத்ஆமுத் தஆம், சாப்பாடு கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீய மரணத்தை அல்லாஹ் காப்பார். கெட்ட மௌத்து வராது. எத்தனையோ சதகா கொடுக்கக்கூடிய தொழக்கூடிய மனிதர்களை நாங்கள் ஜனாசாக்களை பார்த்திருக்கிறோம். மிகவும் முகம் ஜீனத்தாக இருக்கிறது, பளபளப்பென்பதா அந்த முகம் இருக்கிறது. ஏனென்றால் மேலானவர்களே, பிறருடைய கஷ்டத்திலே தான் பங்கெடுத்துக் கொண்டு சதகாகளை கொடுத்தார். அல்லாஹ்வுடைய மௌத்தையும் சிறப்பாக மாற்றினார். மேலான அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த சதகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனிதர் வந்து முறையிட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் கல் நெஞ்சமாக இருக்கிறது, உள்ளம் கடினமாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொன்னார்கள், இம்ஸஹ் ரஸல் யதீம், அநாதைகளின் தலைகளை தடவுங்கள், வஅத்இமுல் மசாகீன், ஏழை எளியோருக்கு உணவளியுங்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எங்களால் முடியுமான இன்னும் சதகாகளை நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நாங்கள் போய் சேர்க்க வேண்டும். இன்று வெள்ளம் வந்த இந்த ஏரியால வெள்ளம் வந்துச்சு, அந்த வந்த ஏரியாக்களிலே வெளியிலே நடந்து வர முடியாமல் இருந்த அந்த நேரத்திலே நமக்கு ஏற்பட்ட சிரமம் சுப்ஹானல்லாஹ், யோசியுங்கள் மேலானவர்களே. ஆனால் அதே போன்று அவர்களுக்கு இன்று வரையில எந்த ஒரு போக்குவரத்து வசதியும் இல்லை, மருந்துகள் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உணவுடைய தேவைகள் ஏற்படக்கூடிய எத்தனை ஊர்கள் இருக்கின்றன. நாம் எத்தனை ஊர்களுக்கு மனிதர்கள் போய் வருகிறார்கள், இன்னும் எத்தனையோ ஊர்கள் இருக்கின்றன, எந்த ஒரு பொருளும் போய் சேராத ஊர்கள் இருக்கின்றன. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தேவையுடைய நேரம், சந்தர்ப்பம், அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நேரம் செலவழிக்கின்றோமா இல்லையா, கவனிக்கிறார்களா இல்லையா, கொடுக்கிறார்களா இல்லை என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். முடியுமானவர்கள் மேலானவர்களே, இன்னும் முடியும் என்றால் நாங்கள் அந்த சதகாகளை செய்வோம். அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் ஒரு பொழுதும் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கண்ணியமாக வைப்பான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நாங்கள் இன்று சில இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு ஜனாசாக்களாக எத்தனையோ மனிதர்கள் ஜனாசாவாக மௌத்தாகிவிட்டார்கள். அப்படியான அந்த குடும்பங்களும் இன்றும் பல சிரமங்களில் பல பிரச்சனைகள் இருக்கிறார்கள். அப்படியான அந்த மனிதர்கள் நாங்கள் துஆ செய்வோம். எங்களை விட்டு சென்ற அந்த சகோதரர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்வோம். இந்த நேரத்திலே அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி, மறைத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி துஆவாகத்தான் இருக்கின்றது. எனவே நாங்கள் அதிகமாக துஆ செய்வோம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பெரிய ஒரு கிஃப்ட், பெரிய ஒரு வெகுமதி. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஹீத், உயிர் தியாகி என்ற பெயர், அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி போர் யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர்களுடைய அந்த களத்துகள் வெட்டப்பட்டு ஏதோ ஒரு நிலைமையிலே யுத்த களத்திலே அவர் ஷஹீதாகிறார், உயிர் போகிறது, அவர் ஷஹீதாக இருந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு கட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வாறு ஷஹீதுடைய நிலைமை வந்து விட்டால் இந்த உம்மத்திலே சுஹதாக்கள் குறைந்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வயிற்றோட்டம் போன்ற அந்த பெரும் நோய்கள் ஏற்பட்டு மரணிக்கக்கூடியவரும் ஷஹீத், தீயிலே எரிக்கப்பட்டு மரணிக்கப்பட்டவர் ஷஹீத், பில்லியன்கள் இருந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு அவ்வாறு கீழே அவர்கள் இருந்து அந்த நிலைமையில வர்ணிக்கிறார், அவர் ஷஹீதாக இருக்கிறார். அதே போன்று தண்ணீர்கள் பெருக்கேற்பட்டு தண்ணீரிலே மூழ்கி ஷஹீத் மௌத்தாகிறார், அவரும் ஷஹீத். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, கற்பிணி தாய் கருவை சுமந்த நிலையிலே மரணம் ஏற்படுகிறது என்றால் அதுவும் ஷஹீத் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எவர்கள் எல்லாம் அந்த மண் சரிவுகளிலும் வெள்ளப்பெருக்கிலும் மௌத்தானார்களோ அவர்கள் அனைவர்களும் சுஹதாக்களுடைய அந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய பொறுப்பு என்னவென்றால் நாங்கள் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும். இப்படியான சோதனைகள் எங்களுக்கு வரக்கூடாது என்று அல்லாஹு தஆலா துஆ செய்ய வேண்டும். அதே போன்று இப்படியான சிரமத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இனம் கண்டு வெளியூரிலும் தான் இந்த ஊரிலும் எத்தனையோ மனிதர்களுடைய வீடுகள் முழுக்க அவர்களுடைய பொருள்களுடன் சேதமடைந்திருக்கின்றன, அவர்களையும் இனம் கண்டு நாங்கள் இந்த ஊரில் உள்ள எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய வேண்டும். இன்னும் யாரெல்லாம் அப்படி அவங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்நிய மனிதர்களாக இருக்கலாம் சிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் நாங்கள் உதவிகளை செய்வோம். இப்படியான இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எவர்களெல்லாம் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறார்களோ அப்படியான எல்லா மனிதர்களுக்கும் உதவிகளை செய்து படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய அல்லாஹுடைய பொருத்தத்துக்கும் அல்லாஹுடைய இரக்கத்துக்கும் உட்பட்டவர்களாக நாங்கள் மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய திருப்பத்தை அடைந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. அதிகமாக தவறுகள் செய்துவிட்டோம் யா அல்லாஹ், உனக்கு மாற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்கவில்லை என்றால் மன்னிப்பதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அவர்கள் யாரெல்லாம் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த மண்ணறைகளை பொன்னறைகளாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் இன்று பெரிய ஒரு சோதனைக்கு மக்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பொருள் சேதம் உயிர் சேதம் என்று பல சோதனைகளை மக்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைத்தையும் நீ அறிந்துதான் நடக்கிறது யா அல்லாஹ். உனக்கு அறியாமல் யா அல்லாஹ் உலகத்தில் ஒரு மரத்தின் இலை விழாது யா அல்லாஹ், ஒரு மலைத்துளி விழாது யா அல்லாஹ். அப்படியான அந்த ரப்பிடம் இந்த நாங்கள் அடியார்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் யா அல்லாஹ் சோதிக்கப்பட்டு சிரமத்திலே இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அப்படியா மனிதர்களுக்கு அவசரமாக அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாயாக. உன்னுடைய புறத்திலே நீ ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இன்னும் அதிகமானவர்கள் எங்களை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மண்களுக்கு அடிப்பட்டு தூங்கிய நிலையிலே யா அல்லாஹ் மண் சரிவுகள் ஏற்பட்டு வஃபாத்தானார்கள் யா அல்லாஹ். இன்னும் நீரிலே மூழ்கி வஃபாத்தானார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ அவர்கள் கபர்களை பிரகாசமாக்கிடுவாயாக. அவர்களுடைய மிஞ்சிருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்திடுவாயாக. தந்தை இழந்து குழந்தைகள் தவிர்க்கிறார்கள் யா அல்லாஹ், குழந்தையின் தந்தைகள் தவிர்க்கிறார்கள் யா அல்லாஹ். இவ்வாறான பல சோதனைகள்ல இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அனைவர்களுக்கும் இரக்கம் காட்டிடுவாயாக, அனைவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிடுவாயாக. அவர்கள் அனைவர்களையும் நீ யா அல்லாஹ் நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்திலே வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கோப பார்வையிட்டு எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்திடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பலாய் முசீபத்தைகளை நீக்கிடுவாயாக. 100க்கு 100 வணங்கக்கூடிய நல்லடியார்களை எங்களை மாற்றிடுவாயாக. இன்னும் நல்ல சதகாக்களை தான தர்மங்கள் செய்யக்கூடிய உள்ளங்களையும் வசதிகளையும் தந்திடுவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.